Hi friends, welcome back to Watch Now. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஹோம்மேட் கறி மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, கிரேவி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி கூட நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் அம்மாவோட ஒரு சீக்ரெட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள் அப்படின்றத வாங்க வீடியோவில் பார்க்கலாம். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பாப்பா பக்கத்துலேயே இருந்துச்சு. அப்போ மஞ்சளை பார்க்கவும் வந்து அதுக்கு டக்குன்னு வில்லேஜ் குக்கிங் சேனல் ஞாபகம் வந்து அப்படி சொல்லிச்சு. மஞ்சள் வந்து 25 கிராம் எடுத்துக்கோங்க. சோம்பு 50 கிராம், சீரகம் 150 கிராம், மிளகு 50 கிராம், கசகசா 50 கிராம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணுமே சேர்த்து வந்து 5 கிராம் எடுத்துக்கோங்க. தனித்தனியாக கிடையாது, மூணுமே சேர்த்து வந்து நம்மளுக்கு 5 கிராம் இருந்தால் போதும். முந்திரி பருப்பு வந்து 50 கிராம். இது வரைக்கும் நம்ம வந்து சீரகம், சோம்பு, மஞ்சள், கசகசா, மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு இதெல்லாம் எடுத்திருக்கோம். அடுத்து நம்ம என்னன்னு பார்க்கலாம். மல்லி 1/4 கிலோ, சிகப்பு மிளகாய் 100 கிராம், அவ்வளோதான். இது எல்லாம் தான் நம்மளுக்கு தேவையானது. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு 2-3 நாளைக்கு வெயிலில் காய வச்சு ரைஸ் மில்லில் கொடுத்து கிரைண்ட் பண்ணோம்னா கறி மசாலா ரெடி ஆயிரும். நம்ம இதில் கசகசா, முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நம்ம குழம்புல ஆட் பண்ணும் போது ரிச்சாக இருக்க மாதிரி இருக்கும். பிரியாணியில் ஆட் பண்ணிங்கன்னா கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை கறி மசாலா இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். நிறைய பேர் வந்து வீட்டிலே இந்த மாதிரி கறி மசாலா ரெடி பண்ணுவீங்க. அப்படி யாராச்சும் இதே மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு கறி மசாலா ரெடி பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் இருக்கும் அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நல்லா வெயிலில் காய வச்சுட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு மசாலா கலர். நீங்களும் ஒரு தடவை இந்த மசாலாவை ட்ரை பண்ணி குழம்பு, கிரேவி எல்லாமே வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் பிடிக்கும். நான் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் மட்டன் கிரேவி, சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த மசாலா யூஸ் பண்ணி தான் வந்து செஞ்சுருந்தேன். அதுவும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வாட்ச்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது இந்த வீடியோஸ் தான் வரும்.